எடப்பாடி அடுத்து வீரப்பபாளையம் பகுதியில் 15 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து திடீர் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மத்திய அரசு நிறுவனத்தின் மூலமாக கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சங்ககிரியில் இருந்து எடப்பாடி வரும் சாலையில் கெயில் நிறுவனத்தினர் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். எடப்பாடி அருகே வீரப்பம்பாளையம் பகுதியில் கெயில் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் பணியின் போது வீரப்பம்பாளையம் காலனி பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து குடிநீர் பைப்புகளும் சேதமடைந்தது. இதனால் கடந்த 15 நாட்களாக வீரப்பம்பாளையம் காலனி பகுதிக்கு குடிநீர் செல்லாமல் தவித்து வந்தனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் கெயில் நிறுவனத்திடம் அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் குடிநீர் பைப் லைனை சீர் செய்யும் பணி செய்யவில்லை. அதனால் பொறுமை இழந்த மக்கள் இன்று திடீரென வீரப்பம்பாளையம் பகுதியில் சங்ககிரி எடப்பாடி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இந்த தகவல் அறிந்த எடப்பாடி காவல் ஆய்வாளர் பேபி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் ஸ்ரீராமன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தொடர்ந்து எடப்பாடி நகராட்சி நகரமன்ற தலைவர் பாஷா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் பைப்புகளை சீர் செய்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் கலைந்து சென்றனர். பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்.